வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிஹரன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு கிராமர் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதுவும் புக் பேக்கில் உள்ளது. என்ன கிராமர்னா ஆர்டிக்கிள் அண்ட் டிட்டர்மைனர் அப்படி சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன். பார்ட் 1 இருக்குன்னா அதில் வந்து கிராமர் 1, கிராமர் 2, கிராமர் 3 அப்படி கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் வந்து என்னென்ன கிராமர் அப்படி சொல்லி அதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராமர் பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிக்கிள் அண்ட் டிட்டர்மைனர் இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது. சரி, நானாக போடல, அது இதெல்லாம் புக் பேக்கில் உள்ள எடுத்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நீங்கள் 11th படிக்கிறீங்க அந்தளவுக்கு 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எல்லாம் கோச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்ப்போம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மைனா என்னன்னு பார்ப்போம். டிட்டர்மைனர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் பிளேஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நவுன் டு கிளாரிஃபை வாட் த நவுன் ரெஃபர் டு. ஸோ டிட்டர்மைனர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு நவுனுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கும். பிளேஸ்னு வார்த்தை நவுனுக்கு முன்னாடி. அப்போ நவுன்னா என்ன அப்படின்னாக்க நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ் இஸ் கால்டு நவுன் நம்ம சொல்கிறோம். அப்போ நவுனு புரியல, நான் சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க புரியல அப்படின்னு கேட்கலாம். எதெல்லாம் நம்ம பேர் சொல்ல அழைக்கிறோமோ அதெல்லாம் நவுனு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிட்டர்மைன் எங்கே இருக்கும்னாக்கா ஒரு வார்த்தை ஒரு நவுனுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கும். அது எப்படி தெரியுமா இருக்கும்? டு கிளாரிஃபை. டு கிளாரிஃபைன்னு இன்ஃபினிட்டிவ் வெர்பு. கிளாரிஃபைங்கிறது விளக்கத்தோடு இருக்கும், பொருளடக்கத்தோட. அது கிளாரிஃபைனாக்க விளக்கி சொல்லும் அப்படின்னு. என்னத்தை விளக்கி சொல்லுது? வாட் இஸ் நவுன் ரெஃபர். நவுனு வந்து எதை விளக்க உரையோட சொல்லுது அப்படிங்கிறத. நவுனு எதை பற்றி விளக்கத்தை சொல்லுது, நவுனுடைய விளக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆர்டிக்கல் டிட்டர்மைனர் இல்லையா? ஆர்டிக்கல்னா ஏ அண்ட் தி மட்டும் தான் அந்த இடத்துல ஆர்டிக்கல் சொல்லணும். டிட்டர்மைனுங்கிறது அது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஸோ லுக் அட் திஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை பாருங்களேன். This laughter therapy also play the crucial role of the social bounding. அப்போ லாஃப்டர் தெராபி அப்படின்னாக்கா ஒரு சிரிப்பூட்டும் வகை அப்படின்னு சொல்லுது. இது வந்து யோகாவில் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது லாஃப்டர் தெராபி அப்படின்னு சொல்லிட்டு. நோய், அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக முடியுமாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல உள்ளது லாஃப்டர் தெராபி அப்படின்னு சொல்லி. இது வந்து யோகாவில் உள்ள ப்ராக்டிஸ். இப்போ இது வந்து உரையாடுதல் குரூஷியல் ரோல் ஆஃப் த சோசியல் பவுண்டிங். ஸோ எங்கே அப்படின்னாக்கா சமூகத்தில் ஒரு கட்டப்பட்டுள்ள ஒரு ரோல், ஒரு வரிசை எல்லாரும் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியர் த வேர்டு, இந்த வார்த்தை எது? திஸ்ங்கிற வார்த்தை. அப்போ திஸ் ரெஃபர் த பர்டிகுலர். அப்போ திஸ்ங்கிறது எதை தெரிவிக்குது? ஸோ பர்டிகுலர் லாஃப்டர் தெராபியை மட்டும்தான் இருக்கும். திஸ்ங்கிறது எதை வேணால் சொல்லலாம். திஸ் பென்சில் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் மணி, அந்த பணியை பற்றி தான் உள்ளது, அந்த பென்சிலை பற்றி, அதை பென்சிலை அப்படிங்கிறதான் அந்த இடத்துல திஸ்ங்கிற வார்த்தை. ரெஃபர் த பர்டிகுலர் நவுனை பற்றி சொல்கிறது தான். அந்த பர்டிகுலர் அந்த நவுனை பற்றி தான். அதான் அந்த லாஃப்டர் தெராபி, சிரிப்பூட்டும் அப்படின்னு வார்த்தை சொல்கிறது தான். இப்போ இதில் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கணும் திஸ்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்ம வந்து டிட்டர்மைனர் வார்த்தை சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன், டைப் ஆஃப் டிட்டர்மைனர்ஸ். இதில் நம்ம டிட்டர்மைனர்ஸ் நம்ம சொல்கிறோம். அதில் வந்து 3 வகை: ஆர்டிக்கல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ். ஸோ ஆர்டிக்கலில் ஏ அண்ட் தி. ஏ நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு மட்டும் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் வந்து சிங்குலராக இருந்தாலும் வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஏ அண்ட் திங்கிற வவல் சவுண்டு வரும். வவல் சவுண்டில் மொத்தம் 44 வவல் சவுண்டு இருக்குது. அதில் அதை பார்த்துக்கணும். தி வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, காமனாக பொருள், நவுனு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பொருளாக யூஸ் பண்ணணும், தீங்க வார்த்தை யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னாக்கா உரையாடலுக்கு உள்ளது. திஸ் இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்னு வார்த்தை சொல்கிறோம். இது வந்து உரையாடலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ தட் இஸ் மை பென்சில், அது என்னுடையது. தீஸ் ஆர் மை புக்ஸ் அப்படின்னும். தீஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ தோஸ் ஆர் மை புக்ஸ், அவைகள்லாம் என்னுடைய புக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். தோஸ் ஆர், தீஸ் ஆர் இல்லையா? ஸோ இது வந்து அதனுடைய விளக்கம். இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்னா உரையாடலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். அடுத்தது பொசசிவ். பொசசிவ் சொன்னோம்னாக்கா அமைப்புன்னு நம்ம அதில் சொல்கிறோம். அட்ஜெக்டிவ்ஸுங்க. அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா நவுனோட குவாலிஃபைடு தான் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்கிறோம். என்ன சார் ஒன்றும் புரியலையே, அட்ஜெக்டிவ்னாக்கா என்ன சார் நவுன் சொல்கிறீங்களே அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ நவுனுங்கிற வார்த்தை எதுவும் சொல்லியிருக்கேன், நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆஃப் திங்ஸ் கால்டு நவுன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எதெல்லாம் பேர் சொல்லிக்கிறோமோ அதெல்லாம் நவுன் நம்ம வார்த்தை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸுங்கிற வார்த்தை எதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு நவுனை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. சார் அவன் கருப்பாக இருக்கான் சார், நவுனு.
எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. சார் அவன் வந்து போறான் பாரு சார் எனக்கு பேர் தெரியல. நல்லா உயரமா இருக்கான் பாருங்க. அவன பிடிங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நவுனுக்கு ஒரு குவாலிட்டி நம்ம குடுக்குறோம். அதுதான் அந்த இடத்துல அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிற வார்த்தை நம்ம சொல்றோம். ஸோ நேரடியா பார்த்தா அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம அதில சொல்லுவோம். மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் இதனுடைய, அவர் நம்மளுடைய, யுவர் உன்னுடைய, உங்களுடைய, உன்னுடைய 2 இருக்கு. தேர் அவர்களுடைய. இது வந்து பொசெசிவ். மை பென்சில். ஸோ யுவர் பென்சில், யுவர் புக், ஹிஸ் புக், ஹிஸ் லஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஹர் லஞ்ச் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொருள் வந்து ஒரு பொசெசிவ். யாரோட? நவுனோட அமைப்பினோட பொசெசிவ்ல இருக்கு. எல்லாமே எத பத்தி சொல்லுதுனாக்கா, ஒரு நவுன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு தான் சுத்தி சுத்தி சொல்றது தான். அதில வந்து இதில வந்து மொத்தம் 3 வகையான டைப் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் சொல்றேன். இது நல்லாருக்கும். பார்த்துன்னா கமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது குவாலிஃபயர். ஸோ குவாலிட்டி ஒண்ணு இருக்கு, குவான்டிட்டி ஒண்ணு இருக்கு, குவாலிஃபயர் ஒண்ணு இருக்கு. குவாலிஃபையர்னா அளவுடைய அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். குவாலிஃபயர் அளவுடைய, தரமுடைய அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அளவுடைய அப்படின்னு அர்த்தம். குவான்டிட்டினா தரமுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்களேன், குவாலிஃபயர் அப்படின்னாக்கா சம்னாக்கா சில, எனினாக்கா எனி ஒன் ஏதாவது ஒண்ணு, ஃபியூனா கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம். ஃபியூனா கொஞ்சம், லிட்டில்னா கொஞ்சம். மோர்னா அதிகம், மச்னா மோர் அதிகம், மச்னா கொஞ்சம் அதிகமான, மோர் மச். அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் அனலைஸ் பண்ணுவோம். எனி மேலே ஒரு எனி ஒன்று இருக்கு, கீழே ஒரு எனி ஒன்று இருக்கு. அப்போ எனினா ஏதாவது ஒன்று, எவரி எல்லோருமே அப்படின்னு அர்த்தம். இது வந்து குவாலிஃபயர். ஐ திங்க் ஐ நீட் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு நீட் ஒர்க் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுது. எனி ஒன் ஆஃப் த கம் ஹியர் யாராவது வர முடியுமா அப்படின்னு அர்த்தம் வர முடியும். அதுதான் அதில் குவாலிஃபயர். எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எனி ஒன்று தான் நமக்கு தேவை. அடுத்து நம்பர்ஸில் நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுது. இப்போ நம்பர்ஸில் சொல்லும்போது 1 2 3 4 5 அப்படின்னு அர்த்தம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 20 100 அப்படின்னு அர்த்தம் யூஸ் பண்ணுறோம். அதுவும் அதில் உள்ளது. அப்போ ஆர்டினல் நம்பர் ஒன்று இருக்கு. ஆர்டினல் ஆர்டினல் நம்பர் வேறு, ஆர்டினல் வேறு. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அதில் உள்ளது. இது எல்லாமே எது அப்படின்னாக்கா டிட்டர்மைனர் அப்படிங்கிற வார்த்தை அதில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்களேன். ரீட் த பாராகிராஃப் பிலோ த ஃபில் வித் பிளாங்க்ஸ் யூஸிங் ஏ அண்ட் ஆர் தி அப்படின்னு வார்த்தை கொடுக்கணும். அது அந்த பாராகிராஃபை வந்து ஃபில் பண்ணுங்க. டேஷ் இருக்குது, ஃபில் பண்ணுங்க. என்ன கொண்டு யூஸ் பண்ணால் அந்த ஆர்டிக்கலை கொண்டு யூஸ் பண்ணுங்க. ஏ யூஸ் பண்ணுங்க, ஆன் யூஸ் பண்ணுங்க, தி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் செட் சொல்லப்படுகிறது பாசிவ் வாய்ஸில். தட் என்னது? ஏ கம்ப்யூட்டர் ஈஸ். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் ஏங்கிற வார்த்தை கொடுத்து அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, ஏன் இந்த இடத்துல ஏங்கிற வார்த்தை வருது? கம்ப்யூட்டருங்கிறது காமனாக உள்ள நவுன். ஏன் தி தானே சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கேட்கலாம். அப்போ ஈஸ் வந்து சிங்குலர் நவுனுக்கு உள்ளது. அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஒரு பொருளுக்கு தான் இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். அதனால அந்த இடத்துல ஏங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்ப்யூட்டர், ஏ கம்ப்யூட்டர் ஈஸ் அப்படின்னு வார்த்தை கொடுக்கணும். இது புரியுதா? அப்போ ஈஸி ஏங்கிறது எதை வச்சு யூஸ் பண்ணுறோம்? சிங்குலர் வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து இந்த பொருள் கம்ப்யூட்டருங்கிறது காமன் நவுனு. ஈஸ் வந்து சிங்குலர் உள்ளது. அப்போ ஏங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஈஸியாக வச்சு தான் அந்த இடத்துல ஏங்கிற வார்த்தை போடணும். அடுத்தது பாருங்களேன், ஆன் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆன்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஏஇஐஓக்கு முன்னாடி ஆன்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வவுல் சவுண்டு மொத்தம் 44 வவுல் சவுண்ட் இருக்குதுல்ல. எலக்ட்ரானிக் ஏங்கிற வார்த்தை எலக்ட்ரானிக். அப்போ சவுண்டு வவுல் சவுண்டு வருது. அது என்ன சார் வவுல் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்ப்போம் அதில் நடக்கும்போது. எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரைன் அது வந்து விரிவுபடுத்தி சொல்லுது. எது? ஹியூமன் பிரைனை விரிவுபடுத்தி சொல்லுது. தேர்ஃபோர் கிட்டத்தட்ட இந்த பிரின்சிபல்னா கொள்கை. A computer can do all those activities. ஒரு கம்ப்யூட்டரு எல்லா வேலைகளையும் செய்யும். எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லா நடவடிக்கைகளையும் செய்யும். which the human brain also. அது எது கூட அப்படின்னாக்க ஹியூமன் பிரெயின் மனித மூளையோட கூட அதை செய்யும். நம்ம தீங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது காமன் ஒன்று. உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் பிரெயின் இல்லை. ஸோ அந்த பிரெயின் வந்து காமனாக உள்ளது. அதனால அதில் வந்து தீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஏன் கம்ப்யூட்டர் யூஸ் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகுது? ஏன் சார் ஒரு கம்ப்யூட்டர் வார்த்தை? ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலை ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மனிதனோட இது இன்க்ளூட் சேர்றது தான் அப்படின்னு சொல்லுவேன். மனிதனோட ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்தான் சொல்லுது. ஸோ அடுத்து பாருங்க, டுடே த கம்ப்யூட்டர் ஆர் ஃபவுண்டு. கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. எதுக்கு? டு பி த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைஸ்ங்கிறான். இந்த இடத்துல ஏன் சார் தீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுது அப்படின்னாக்க மோரு மோஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி தீங்கிற வார்த்தை அதில் யூஸ் பண்ணணும். அதிகப்படியான டிவைசஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதிகமாக உள்ள
அதிகம் பயன்படுத்தக்கூடிய அதிகம் பயன்படுத்தக்கூடிய என்னது டிவைசஸ் ஒரு டிவைஸ்னால் அந்த பொருள் ஆஸ் அ நாலேஜ் ப்ரொவைடட் அறிவு வெளிப்படுத்துவதாக அந்த இடத்துல இருக்குது. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு அப்ளிகேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த அப்ளிகேஷன் அந்த கம்ப்யூட்டரில் முக்கியமானது ஃபீல்டு என்னன்னாக்க அந்த தடத்தில் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது அப்ளிகேஷனாக்கா ஃபில் பண்ணுறது விண்ணப்பம் அப்படி வார்த்தை சொல்லணும். ஈஸ்ன்னு வார்த்தை கொடுத்துருக்கான். ஈஸ் கொடுத்துட்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்னு ரோபோட்டுங்கிறது இயந்திரம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். ஸோ வளர்ச்சி இயந்திரம் அந்த வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல தீங்கிற அர்த்தம் சொல்லணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸுங்கிறது காமன் நவுன். ரோபோட்டுங்கிறது நாமனு. ரோபோட் அப்படின்னு போட்டிங்கனாக்கா சிங்குலர். ரோபோட்ஸ்னு போட்டிங்கனாக்கா ப்ளூரல் வரும். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ்ங்கிற அர்த்தம் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா நவுனுடைய அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல தீங்கிற அர்த்தம் சொல்லணும். அடுத்த ஒரு தி வந்துங்க இந்த இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட். என்ன சார் ஐங்கிற அர்த்தம் வந்துருக்கு ஒவ்வொரு வராதா ஆனுங்கிற அர்த்தம் யூஸ் பண்ணலாமே அதில் ஏன் தீங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ தீங்கிற அர்த்தம் எனக்கு இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட்டுங்கிறான். அப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ் வந்து சிங்குலருக்கு தான் இடத்துல யூஸ் பண்ணும். உனக்கு இந்த இடத்துல இங்கே யூஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா இங்கே வந்து ஹாவு ஹேஸு ஈஸு வாசு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணலாம் அதில். ஆனால் இங்கே விளக்கம் என்ன அப்படின்னாக்கா இன்டர்நெட் ஹேஸ் ப்ராட். இன்டர்நெட்டு வாங்கப்படுகிறது. பிரிங்கு ப்ராட்டு கொண்டு வரப்படுகிறது. அப்படியா பிரிங்கு ப்ராட்டு கொண்டு வரப்படுகிறது. ஹாஸ் ப்ராட்டு கொண்டு வரப்படுகிறது. அந்த இன்டர்நெட்டு கொண்டு வரப்படுகிறது. டஸ்டிங் சேஞ்ச் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம். அது ஏன் அப்படிங்க டஸ்டிக் சேஞ்சிங் அது உடனடி தேவைக்காக அப்படிங்க அப்போ ஒரு உடனடி சேஞ்ச் மாற்றத்திற்காக அந்த கம்யூனிகேஷன் அதாவது தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது பி பாருங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பார்ட் 3 அதில் முடிஞ்சிருக்கு. பார்ட் 4 அதில் பார்ப்போம். கிராமர் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.